டு எக்ஸல் வித் ஏஆர். இப்போ இந்த சேனலில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா எக்ஸல் கண்டென்ட் தான் பார்க்க போகிறோம். ஆக்சுவலி எல்லா ஒர்க்கிங் ப்ரொஃபஷனலுக்கும் முக்கியமான தேவைப்படுறது எக்ஸல். பேங்கிங்காக இருக்கட்டும், ஆட்டோமொபைல் செக்டராக இருக்கட்டும், இண்டஸ்ட்ரீஸ், ஃபுட் இண்டஸ்ட்ரீஸ், எந்த மாதிரி ஒரு ஒர்க் ரிலேட்டட் எடுத்தாலும் ப்ரொஃபஷனல் ரிலேட்டட் எக்ஸல் ரொம்ப முக்கியமானது. எக்ஸல் இல்லாமல் எந்த வேலையுமே பண்ணவும் முடியாது. ஃபஸ்ட் நம்ம இந்த எக்ஸலில் ரொம்ப பேசிக் திங்ஸ் தான் இந்த சேனல் மூலிமா பார்க்க போகிறோம். இன்றைக்கி ஃபஸ்ட் நம்ம என்ன ஸ்டார்ட் பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா VLOOKUP ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபஸ்ட் VLOOKUP பண்ணுற ஃபங்க்ஷன் எதுக்காக யூஸ் ஆகுது? VLOOKUP பண்ணுற ஃபங்க்ஷன் ரொம்ப பேசிக்காக நம்மக்கிட்ட ஒரு பெரிய லிஸ்ட் இருக்கும்பொழுது நம்பர் ஆஃப் லிஸ்ட் ஒரு 500 நம்பர்ஸ் இருக்குது, ஒரு 500 நேம் இருக்குது, அதோட வேல்யூ என்ன, அதோட மார்க் என்ன, அதோட நம்பர் என்ன, இந்த மாதிரி கண்டுபிடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு 5 கார் ஐட்டம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். 5 கார் ஐட்டம் ஈஸியாக நம்ம கண்ணிலே பார்த்து ஆன்சர் சொல்லிடலாம். ஆனால் இப்போது ஒரு பல லிஸ்ட் அது மாதிரி இருந்ததுன்னா நம்ம என்ன பண்ணுறது? ஒரு 500+ அந்த மாதிரி இருந்தால் என்ன பண்ணுறது? அதுக்கு தான் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் இதில் என்ன எடுத்துக்கிறேன்னா ஒரு கார் பிராண்ட் என்ன, அதோட மாடல் பேர் என்ன, அதுக்கப்புறம் அதோட ஷோரூம் ப்ரைஸ், ஆன் ரோட் ப்ரைஸ். ஒரு ஷோரூமில் ஒரு சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவ் ஒரு கார் ப்ரைஸ் சொல்லும்போது அது என்ன ஷோரூம் ப்ரைஸ், என்ன ஆன் ரோட் ப்ரைஸ்னு ஈஸியாக கஸ்டமருக்கு சொல்கிறதுக்கு ஒரு லிஸ்ட் ரெடி பண்ணலாம். இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம், டோட்டலாக ஒரு 52 கார் பிராண்டும் அதோட மாடலும் எடுத்திருக்கோம். அதை ரெண்டுத்து கிளப் பண்ணியிருக்கோம். இங்கே மாருதி சுசுகி ஸ்விஃப்ட்னு கிளப் பண்ணியிருக்கோம். கிளப் பண்ணிவிட்டு ஒரு பார்ட்டுக்கும் ஒரு கார் மாடலுக்கும் என்ன ஷோரூம் ப்ரைஸ், என்ன ஆன் ரோட் ப்ரைஸ்ன்றது, அதுவும் சென்னையில் என்ன ப்ரைஸ்ன்றது நம்ம இதில் லிஸ்ட்டில் மென்ஷன் ஆகிருக்கு. அதை நம்ம இங்கே ஈஸியாக இப்போ எடுக்க போகிறோம். வாங்க பார்க்க. இப்போது நான் ஃபஸ்ட் பார்ட் மாருதி சுசுகி ஸ்விஃப்ட் எடுத்துக்கிறேன். இதை எடுத்துக்கும்போது எனக்கு ஷோரூம் ப்ரைஸ் ஆட்டோமேட்டிக்காக இங்கே நான் இந்த பிராண்டு நேமை போட்டால் எனக்கு இங்கே ஆட்டோமேட்டிக்காக ஷோரூம் ப்ரைஸும் ஷோரூம் ப்ரைஸும் வரும். ஸோ அதுக்கு நான் யூஸ் பண்ணுற ஃபங்க்ஷன் தான் VLOOKUP. ஸோ VLOOKUP ஃபஸ்ட் போட்ட உடனே இந்த மாதிரி ஒரு இது வரும், லுக்கப் வேல்யூ. எதுக்கு உங்களுக்கு ஆன்சர் வேணும். இப்போ இங்கே அரவிந்த் இருந்ததுன்னா அரவிந்தோட ஏஜ் என்ன, அது மாதிரி. இப்போ கார் பிராண்ட் என்னன்னா கார் பிராண்டோட பேர் என்ன அப்படின்னு வரணும். ஸோ இந்த கார் பிராண்ட் அண்ட் மாடலுக்கு நம்ம லுக்கப் வேல்யூ எடுக்க போகிறோம். ஸோ இதுதான் இந்த என்ன ஃபங்க்ஷனோ எது ரெஃபரன்ஸ் எடுத்து பண்ண போகிறோமோ அதுதான் லுக்கப் வேல்யூ. நெக்ஸ்ட் டேபிள் அரே. எந்த டேபிளுக்கு எடுத்து இதோட பார்ட் எங்கே இருக்குது, இப்போ இங்கே மாருதி சுசுகினா இந்த பேர் எங்கே இருக்குது. ஸோ இதுதான் இந்த ரெஃபரன்ஸோட டேபிள். ஸோ இந்த டேபிள் அரேக்கு எத்தனை இங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா காலம் இண்டெக்ஸ் நம்பர், எத்தனை காலம் எடுக்க போகிறோனோ. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கேருந்து நான் ரெஃபரன்ஸ் எடுக்கணும், இது ஃபஸ்ட் காலம். ஸோ இங்கேருந்து இதுக்கு இது செகண்ட், இங்கேருந்து இதுக்கு இது தேர்ட். ஸோ இதுதான் அந்த காலம் இண்டெக்ஸ் நம்பர். நெக்ஸ்ட் ரேஞ்ச் லுக்கப், அது ட்ரூவா ஃபால்ஸ் அந்த மாதிரி. இப்போது லுக்கப் வேல்யூ எடுத்தாச்சு. லுக்கப் வேல்யூக்கு என்ன டேபிள் ஆஃப் அரே, நான் இந்த டேபிள் ஆஃப் அரே எடுத்துக்கிறேன். இதுதான் கார் பிராண்ட், ஏன்னா இங்கே நான் கார் பிராண்டட் மாடலுக்கு தான் ரெஃபரன்ஸ் எடுத்துக்கிறேன். ஸோ இங்கேருந்து எனக்கு என்ன கேட்டிருக்கு, என்ன காலம் இண்டெக்ஸ் எடுக்க போகிறீங்க. நான் இங்கே கண்டினியூஸாக இந்த 3 டேபிள் ஆஃப் அரேக்கு எடுத்துட்டேன். எனக்கு இங்கேருந்து ஷோரூமோடது 1 செகண்ட். இங்கேருந்து நான் இந்த 2 காலம் மட்டும்தான் எனக்கு வேணும் அப்படின்னு எடுத்திருக்கேன். ஸோ இது என்னோடய டேபிள் அரே, இது 2. ஸோ எனக்கு என்ன வேணும், 2 தான் வேணும். ஸோ இதுதான் என்னோடய காலம் இண்டெக்ஸ் நம்பர், 1 காலம் 2. ஸோ 2 காலம் போட்டுட்டேன். ஸோ ஃபைனல் ரேஞ்ச் லுக்கப். எனக்கு ட்ரூவாக ஃபால்ஸ், எக்ஸாக்ட் மேட்ச் வேணுமா ஃபால்ஸ் மேட்ச் வேணுமா, எனக்கு ட்ரூ மேட்ச் வேணும். ஸோ போட்ட உடனே மாருதி சுசுகியோட ஷோரூம் ப்ரைஸ் 6.49. ஸோ இந்த 6.49 இங்கே வந்துடுச்சு. ஸோ அதே மாதிரி ஆன் ரோட் ப்ரைஸ்க்கும் பார்க்க போகிறோம். ஸோ சேம் அதே VLOOKUP ஃபங்க்ஷன் போட்டுக்கிறோம், இந்த காருக்குன்னு போட்டுக்கிறோம். ஸோ இந்த காரோட பிராண்ட் அண்ட் மாடல் காலமில் இருக்குது. ஸோ இங்கேருந்து ஆன் ரோட் ப்ரைஸ் டோட்டலாக 3 காலம். ஸோ இதுதான் காலம் இண்டெக்ஸ் நம்பரில் போட போகிறேன். 3,0 வேல்யூ போட்டேன். ஸோ எனக்கு இது மாதிரி ரெண்டுத்தோட ப்ரைஸும் எனக்கு வந்துருச்சு. 6.49, 7.68 மாருதி சுசுகி ஸ்விஃப்ட்டுக்கு. ஸோ மாருதி சுசுகி ஸ்விஃப்ட்டுக்கு 6.49, 7.68 ரெண்டும் வந்துருச்சு. ஸோ இங்கே இருந்துக்கிட்டே நான் இப்போது ஹோண்டா அமேஸ்க்கு போட்டு செக் பண்ணுறேன். 6.3, 7.2 வந்துருச்சுங்களா. அதே தான் ஃபோர்ட் ஈகோஸ் போடுறேன். 8.5, 9.9. ஸோ இந்த நம்ம இடத்துல இந்த ஷீட்டை மட்டும் வச்சுக்கிட்டு நம்ம நம்பர் ஆஃப் கார் மாடல்ஸ் யூஸ் பண்ணலாம். இதே மாதிரி பேங்கிங்கில் கஸ்டமர் பேர் என்னென்ன ஒர்க் பண்ணுறாங்க, எல்லா டீட்டெயில்ஸும் நம்ம இங்கேருந்து கிளியராக எடுத்துக்கலாம்.
ஸோ இதுக்கு VLOOKUP ஃபங்க்ஷன் நமக்கு மிகப்பெரிய யூஸ் ஆகுது. ஸோ இது மாதிரி டெய்லி இந்த கண்டென்ட்டை நீங்கள் ஒரு எக்ஸலோட ஃபங்க்ஷன்ஸை நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா எக்ஸல் வித் யாரை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டெய்லி இந்த சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ. வேற ஒரு